அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது மார்ஷ்மேலோ. இது வந்து ஒரு வகையான சாக்லேட். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோம்மேடாக பண்ணுறதுனால இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஜீனி 1 கப் எடுத்திருக்கேன். ஜீனி மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கியிருக்கேன். இது வந்து 1/2 கப் எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். ஜெலட்டின் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். ஜெலட்டின் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஊற்றணும். இது பவுடர் சுகர். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இதில் பட்டர் பேப்பர் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சுகர் பவுடர், கார்ன்ஃப்ளவர் ரெண்டும் சேர்த்து நம்ம அதில் நல்லா தூவிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஈவனாக நம்ம சலித்து எடுத்துக்கணும். இப்போ ஜெலட்டினை இந்த கப்பில் போட்டிருக்கேன். இதில் நம்ம வெந்நீரை ஊற்றி 1/2 கப் அளவுக்கு வெந்நீர் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ஜீனியை இதில் போட்டுக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது பாகு நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கணும். தண்ணியில் போட்டு பார்த்தோன்னா பால் மாதிரி வரணும். பால் மாதிரி வரதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி எடுத்தோம்னா பால் மாதிரி வரும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜெலட்டினை இதில் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கலாம். இப்போது இதில் தான் நான் பீட் பண்ண போகிறேன். இதில் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸை ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் நம்ம சேர்த்துக்கலாம். இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா ஈவன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, சுகர் பவுடர் இதை நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா இதில் தூவிக்கலாம். இதை ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்கிறேன். அது நீங்கள் என்னென்னு இப்போ கண்டுபிடிக்கணும். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன். இப்போ இதோட விடுகதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு அதோட ஆன்சரை சொல்லுங்கள். அப்படி தெரியலனா நான் ஆன்சர் வந்து கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓவர் நைட் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். பட்டர் பேப்பரை எடுத்துட்டேன். இப்போது நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். அருமையான ஹோம்மேட் மார்ஷ்மேலோ ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விடுகதைக்கு உள்ள ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன். அதுக்குள்ள ஆன்சர் பூட்டு. இப்போது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.